ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம டோஃபு வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய ரிசர்ச்சர்ஸ் டோஃபுவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனு. அப்புறம் இதில் உடம்புக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் இருக்குது, நிறைய மினரல்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அதில் ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேப்சிகமை அதே போல் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கசூரி மேத்தி 1 ஸ்பூன். கடைசியாக போடுறதுக்கு நான் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் அது ரெண்டையும் போட்டு நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேப்சிகம் பாதி தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம் போடலாம். நல்லா க்ளாஸியாக ஆற வரையும் ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பவுலில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். இது அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் லேசாக கீறிட்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகா. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த டொமேட்டோ பியூரி, அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு சிம்லே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, சிம்லே இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கரம் மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது நல்லா திக்காகணும். இப்போது ஒரு டவா எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டோஃபு நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு பண்ணேன்.
நல்லா பிழிஞ்சிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தவாவில் 2 பக்கமும் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டொமேட்டோ பியூரியில் எல்லாத்தையும் சேர்த்துடணும். ஆனியன், கேப்சிகம், அப்புறம் டோஃபு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சிம்மிலே இருக்கட்டும். இதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சு, திக்காகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கப்புறம் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. போட்டு நான் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும், ஸ்வீட்டாக. நம்ம மசாலாவோட இந்த கொஞ்சமாக ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். மூடிடுங்க நல்லா. அப்போ தான் அந்த மசாலா எல்லாத்தையும், டோஃபு, ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி, க்ரன்ச்சி டேஸ்ட்டோட. அவ்வளோதான், நம்மளோட டோஃபு மசாலா ரெடி. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு இந்த டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.